வணக்கம். வாழ்க வளமுடன். இவர் தான் காலபைரவர். இந்த கோயில் வந்து ஈரோடு மாவட்டம் ராட்டைச்சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. இந்த கோயிலில் வந்து தேய்பிறை அஷ்டமி வந்து ரொம்ப விசேஷமானது. எல்லா பூஜையுமே நல்ல விசேஷமாக தான் பண்ணுவாங்க. அது நம்ம தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு மிளகு தீபம் இந்த கோயிலில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விசேஷம். இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலபைரவர் கோயிலில் வந்து தேய்பிறை அஷ்டமி அப்போ அந்த அன்னைக்கு மிளகு தீபம் போடுங்க. ரொம்ப நல்லதே நடக்கும். நல்லா இருக்கலாம் எல்லாருமே. கோயிலோட நுழைவு வாயில். கோயில் அவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக. பக்கத்தில் ஒரு காலபைரவர் இருக்கார் பாருங்க. அதாவது அவரோட வாகனம் அங்கே இருக்கார் பாருங்க. இவர் வந்து இந்த பூஜை ஆரம்பிக்க போகும்போது கரெக்டாக வந்து மனுஷங்க எல்லாம் உட்காந்துருக்கும்போது குறுக்க வந்து அவரும் வந்து படுத்துக்கிறார். அப்படியே அந்த பூஜை முடிஞ்சு எல்லாரும் எந்திக்கும் போது தான் அவரும் எந்திரிச்சு அப்படி ஓரமாக போகிறாரு. அது ஒரு அதிசயம் இந்த கோயிலில். நான் அப்படியே பார்த்தேன் பூஜை நடக்கும்போது. காலபைரவர் வந்து அவர் மனைவியோடு இருக்கார் பாருங்க. முன்னாடி வந்து ஸ்வர்ணலிங்கர். இவர் தாங்க ஸ்ரீ விஜய சுவாமிகள். அவர்கள் சொன்ன பொன்மொழிகள் பாருங்க. உன்னை நீ நேசிக்கும் போது ஞானம் பெறுகிறாய், உலகம் உன்னை நேசிக்கும் போது ஞானி ஆகிறாய். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. இன்று உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பவன் நாளை உன் வளர்ச்சியை பார்த்து சிந்திப்பான். அருமையான வார்த்தை. நிராகரிப்புகளை கடந்தால்தான் வரவேற்புகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகளை கடவுள் மேல் மட்டும் வை, மனிதன் மேல் வைத்தால் ஒரு நாள் ஏமாற்றம் நிச்சயம். கரெக்டாக சரியாக சொல்லியிருக்காருங்க. சும்மா நம்ம யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கவே கூடாது. அவங்க இருக்கிறாங்க, நம்ம பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம முட்டாள்தனமாக நம்பிக்கை வச்சு ஏமாறக்கூடாது. அதுதான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் வாழ்வில் இன்பமாய் மாறும். கரெக்ட். இன்றைய எண்ணங்களும் செயல்களும் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். அருமை அருமை. வாழ்வில் கடந்து போகும் ஒவ்வொரு தருணமும் சுலபமில்லை, ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். நம்மளால் முடியும்னு சொல்லி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். முடியாது என எதையும் விட்டு விடாதே, முயன்று பார், நிச்சயம் முடியும். முயற்சி பண்ணி பார்க்கணும், சும்மாவே இருந்துட்டு செய்யக்கூடாது. கரெக்டான வார்த்தை தான். சபதங்களும் சவால்களும் காற்றில் பறக்கும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. ஆமாம், நம்ம சவால் விட்டோம்னா அதுக்கான முயற்சியை எடுத்து செய்யணும். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு, காலம் வரை அதில் பயணிக்க போவது நீ தான். கரெக்டு தான். மற்றவங்க பேச்சை கேட்டோம்னா சிலவங்க நல்லது சொல்லுவாங்க, சிலவங்க ஏதாவது சொல்லி நம்மளை மாற்றி விட்டுருவாங்க. அதனால் நம்ம பாதையை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கலாம். பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நம்பிக்கையை கொடுங்கள். ஆமாம், கரெக்ட். உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக ஒரு வார்த்தையை பேசணும். அந்த நம்பிக்கையே நம்மளை வாழ வச்சிடும். சவால்களே உங்கள் திறமையை வெளிக்கொணரும் சாவி. அருமை. மிகப்பெரிய வெற்றியின் ஆரம்ப புள்ளி ஒரு சிறு முயற்சி தான். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. ஏதாவது நம்ம செய்யணும்னு நினச்சா முதல்ல முயற்சி பண்ணணும். விடாமுயற்சி உள்ளவருக்கு 8 திசையும் ஏற்றம் தரும் திசையே. கரெக்டான வார்த்தை. விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றியாகும். நாம் உதிர்க்கும் வார்த்தை ஒருவருக்கும் ஆறுதல் அளித்தால் அதுவும் தர்மமே. சரியாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது நம்ம நல்லதே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து நம்மளை பற்றி நல்லதை மனசில் நினைப்பாங்க, அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அவங்க. அதே அவங்கள முக்கால்வாசி நல்லபடியாக வாழ வைக்கும். அதுவும் ஒரு தர்மம் தான். எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் இந்த கோயிலை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் போனோம். கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. நைட்டு 6 மணி பூஜையை பார்த்துட்டு சுற்றி கோயிலை கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரோம். மேலே இருக்கிறவர் எல்லாமே காலபைரவர் தான். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.